அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்நாள் சாதனையாக அது ஒரு அவார்டை வந்து கன்சிடர் பண்ணுறேன். வாழ்நாள் சாதனையாக அது வந்து இந்த அவார்டை நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அவார்டு வந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. மேபி இந்த அவார்டு எனக்கு கிடைச்சது வந்து என்னோடய ஹார்ட் ஒர்க்கு கிடைச்சது நான் நினச்சிக்கிறேன். ஸோ சந்தோஷத்துக்கு அளவு இல்லை, அதாவது எல்லை இல்லைன்னு சொல்கிறேன் இல்லையா. தலகால் புரியல, அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமான அவார்டு இது எனக்கு. அதுவும் இது வந்து நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மத்திய அரசுக்கு, அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டு அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸு, என்னை வந்து ஜூரியில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு, ப்ளஸ் மாநில அரசுக்கு, அதே மாதிரி ஊடகங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆக்சுவலாக இவங்க தான் நான் தேங்க் பண்ணணும். இந்த அவார்டை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் என்ன சொல்லுங்க, நைட் மேர் லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்டு அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது பத்மஸ்ரீ கிடைக்கிறதுன்றது யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு அவார்டு வந்து அதோடைய புனித தன்மையே வேறு இருக்குது. ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 4th சிவிலைசேஷன் அவார்டுன்னு சொல்கிறாங்க இதை. ஸோ அந்த அவார்டு எனக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக என்னுடைய சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. ஆக்சுவலாக இப்போ வந்து நீங்கள் கின்னஸ் முதல் பல்வேறு விருதுகள் வாங்கியிருக்கீங்க, 100க்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கீங்க. பர்டிகுலராக இந்த விருது பத்மஸ்ரீ விருது வாங்குறது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது 150 அவார்டுக்கு மேலே வாங்கியிருக்கேன். அப்போல்லாம் வந்து இந்த சந்தோஷம் இல்லை. ஆக்சுவலாக கின்னஸ் வாங்கும்போது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு வேர்ல்டு லெவலில் அதை வாங்கியிருக்கேன். நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒர்க் பண்ணி அந்த ஒரு நாள் வந்து கண்டினியூஸாக குக் பண்ணி 24 மணி நேரம் 30 நிமிஷம் 12 செகண்டில் வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு 617 டிஷ் பண்ணி கிட்டத்தட்ட 190 கிலோ குக்டு ஃபுட் பண்ணோம். ஸ்ட்ரெயின் நிறையா இருந்துச்சு. அதே மாதிரி மைண்ட் ஒர்க் நிறையா இருந்துச்சு. அந்த கின்னஸ் வாங்கும்போது என்ன ஃபீல் பண்ணிச்சுன்னா, அந்த உலகத்தில் வந்து நம்ம ஒரு கின்னஸ் ரெக்கார்டு இது சாதனை பண்ணியிருக்கோம். அது வந்து கின்னஸ் ரெக்கார்டு புக்கில் வந்து நம்ம பேர் இருக்குதுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அதை விட பெருமை என்ன அப்படின்னா, நம்ம பத்மஸ்ரீ அவார்டு இந்தியாவிலேயே வந்து ஒரு பெரிய அவார்டு, இது சிவிலைசேஷன் அவார்டு. அதுவும் தமிழ்நாட்டில் முதல் பர்சனாக கல்னரிக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதாவது கிச்சன் சைடில் வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அது இன்னும் பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கல்னரின்னு சொல்லும்போது நிறைய கேட்டகரிஸில் அவார்டு கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டைம் தேர்ட் டைம் வந்து கல்னரி அவார்டுன்னு கொடுக்குறாங்க. அந்த கல்னரி அவார்டு நம்ம சவுத் இந்தியாவில் இப்போ நான் முதல் வாங்குறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு இல்லை, ஆக்சுவலாக கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல. ஒரு 2 டைம்ஸ் அப்ளை பண்ணியிருந்தோம், பட் வரல. பட் ஸ்டில் இந்த அவார்டு வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது இல்லாமல் என்ன சொன்னீங்கன்னா, அந்த அவார்டு வாங்கின பிறகு எனக்கு வந்துருக்கிற கால்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1000 கால்ஸ் வந்து ஒரு 3000 மெசேஜஸ் வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது மனசு நிறைவாக இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நீங்கள் சமையல் கலைஞராகவும் இருந்திருக்கீங்க, ஒரு பேராசிரியராகவும் இருந்திருக்கீங்க. இந்த அவார்டு வாங்கினது எப்படி, அங்கே இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க, இங்கே சமையல் கலைஞராக இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா நம்ம ஒரு தொழிலை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்றப்போ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கணும் சார், அதை எப்படி பார்த்துருக்கீங்க? அதாவது இப்போ இதெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து கஷ்டம், அதாவது கஷ்டப்பட்டால் தான் பேர் வாங்க முடியும், சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த அவார்டை பொறுத்தவரை இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் நம்மள. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் உழைப்பு இது. அந்த உழைப்பு பார்த்திங்க அப்படின்னா அப்படி இப்படி இல்லை, அந்த அளவுக்கு உழைப்பு உழைச்சிருக்கோம். அதுக்கு உண்டான அவார்டு தான் இது, ரெகக்னிஷன் தான் இந்த பத்மஸ்ரீ அவார்டு. நான் இதை பேஸ் பண்ணி என்னென்னா, இப்போது கொஞ்சம் வேலை பளு ஜாஸ்தி. அதே மாதிரி வந்து எனக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் இப்போ மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க என்ன, இது பொறுத்தவரைக்கும் அதை இன்னும் நீங்கள் செய்யணும், அப்படி தான் அந்த அவார்டு எடுத்திருக்கேன். பொறுப்புகள் ஜாஸ்தியாக எடுத்து இந்த அவார்டு வந்த பிறகு நீங்கள் கேட்கலாம் என்ன பொறுப்பு இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஆக்சுவலாக பொறுப்புன்னு சொல்லும்போது இப்போ இன்னும் நம்ம காலேஜில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த அவார்டை பேஸ் பண்ணி நம்ம சொல்லும்போது. அதே மாதிரி நிறைய பட்டிங் ஷெஃப்ஸ் இருக்காங்க ஹோட்டல்ஸில், அவங்களுக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும். இது எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறதுல அவங்களும் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி அவார்டை வாங்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது.